நாம் இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நாம் மீண்டுமாய் நாம் கூடி வரும்படி கர்த்தர் பாராட்டின தயவுக்காய் நன்றியோடு முத்துதிக்கிறோம். ஏசாயாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். அருமையான ஒரு தேவ வசனத்தை நம்முடைய இருதயமாகிய பலகையில் எழுதி கொள்ளணும். ஏசாயா 8:13. அதில் 13வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. கர்த்தரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. அதாவது இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் இந்த வசனம் எப்படி இருக்கு அப்படின்னா, இஃப் யூ ஃபியர் காட் யூ நீட் ஃபியர் நத்திங் எல்ஸ். அப்படின்னா, நீங்கள் சிறு பிள்ளைகள்லாம் யாரும் பேசக்கூடாது, கவனிக்கணும். அவனை உட்கார வச்சிருங்க. கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரம், இஃப் யூ ஃபியர் காட், தேவன் ஒருவருக்கு மாத்திரம் நான் பயந்துட்டேன், இந்த பூமியில் வேற யாதொன்றுக்கும் நான் பயப்பட வேண்டியதில்லை. இஃப் யூ ஃபியர் காட் யூ நீட் ஃபியர் நத்திங் எல்ஸ். அதான் அந்த வசனம், ஏசாயா 8:13. இப்போ இந்த வசனம் இங்கே நம்மளுடைய வீடுகளில் எப்படிப்பட்ட வால் டெக்ஸ்ட், இப்படிப்பட்ட டெக்ஸ்டெல்லாம் நாம் எழுதி வைத்திருக்கிறது போல் இந்த வசனமும் நம்மளுடைய வீட்டில் எழுதப்பட்டிருக்கிறது நல்லது. கொஞ்ச காலத்தில் இது என்ன ஆகிடும் அப்படின்னா, நம்மளுடைய சிந்தையிலும் நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டுரும். என்ன வசனம் அப்படின்னா, தேவன் ஒருவருக்கு நாம் பயப்படுவோமானால் யாதொன்றுக்கும் இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டியதில்லை, நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஆமென். எப்படி ஜீசஸ் தன்னுடைய வாழ்நாட்களில் சொன்ன வார்த்தைகள் இது ஒரு வசனம். என்னன்னா, ஃபியர் நாட், ஃபியர் நாட், ஃபியர் நாட், ஃபியர் நாட். பயப்படாதீங்கள், பயப்படாதீங்கள், பயப்படாதீர்கள். இன்னொரு வார்த்தை அதிகமாக ஜீசஸ் சொன்ன வார்த்தை, கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். எதை உண்போம் என்று கவலைப்படாதீர்கள், எதை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். இந்த நாட்களில் அநேக குடும்பங்களில் இது குடும்பத்தில் ரெண்டுமே இருக்கு. ஒன்று பயம், இன்னொன்று கவலை. அப்புறம் எதுக்கு இயேசு நமக்குங்கிற, அப்புறம் எதுக்கு நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறோம், இயேசுவினுடைய சீஷர்கள் என்று நான் எதை சொல்கிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறது எதுக்கு? அதுலேருந்து விடுதலையாக இருக்கணும்ல. யோசிச்சு பாருங்கள், உங்களே நீங்கள் நிதானித்து நியாயந்தித்து பாருங்கள். நம்ம சூழ்ந்து 1000 காரியங்கள் நமக்கு வரட்டும், மனுஷர்கள் சூழ்ந்து நமக்கு விரோதமாக இருக்கட்டும், பிசாசுனுடைய சேனைகளும் நமக்கு எதிராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, நாம் பயப்பட வேண்டியதில்லை. எதை குறித்தும் என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்படவும் இல்லை, கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. இந்த வாழ்க்கையை கர்த்தர் புதிய உடன்படிக்கையில் நமக்கு வைத்திருக்கிறார். இதை நாம் அனுபவிக்கணும். இதுக்கு தான் நாம் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், வல்லமை வேணும்னு சொல்றோம். இன்னைக்கு கிறிஸ்தவம் அபிஷேகம் எதுக்கு அப்படின்னா, கத்துறதுக்கு, அந்நிய பாஷை பேசுறதுக்கு, சத்தம் போட்டு கத்துறதுக்கும் கூப்பாடு போடுறதுக்கும் இன்னைக்கு அந்நிய பாஷைகள். நாம் எதுக்கு அந்நிய பாஷையினுடைய வல்லமையினுடைய முக்கியத்துவம் என்ன சொல்றோம் அப்படின்னா, கவலைப்படாமல் இருக்க, பயப்படாமல் இருக்க. ஆமென். எஸ். ஆண்டவர்கிட்ட போய் நாம் கேட்குறோம், ஆண்டவரே என்னை அபிஷேகங்க. ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு எதுக்கு அபிஷேகம்னா, நான் பயப்படுறேனே, நான் பயப்படாமல் இருக்கணுமே. ஓ,
தேவை அறிஞ்சு நீ கேட்குற, உன்னை அபிஷேகிக்கிறேன். ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் வேணும், வல்லமை வேணும். எதுக்கு? நான் கவலைப்படுறேனே, நான் கவலைப்படாமல் இருக்கிறது. ஒரு சில வசனங்களை நாம் தியானிப்போம். அதாவது ஏசாயா 8:13 இந்த வசனம் தமிழ் வேதாகமத்தில் இப்படி இருக்கும் மொழிபெயரும். அவரே கர்த்தரே உங்கள் அச்சமும் உங்கள் பயமும் உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக. அதை வேற மாதிரி சொல்லுவோமானால், நீ தேவன் ஒருவருக்கு நீங்கள் பயந்தால் வேற ஒன்றுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, நீங்க பயப்பட வேண்டியதில்லை. வேற எதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை, நீங்க எதுக்கெல்லாம் பயப்பட வேண்டியதில்லைங்கிறத ஒரு சில காரியங்களை நான் காண்பிக்கிறேன். முதல்ல இப்படி வாசிக்கிறோம். எபிரேயரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் ஒரு 3 வசனங்களை காண்பிக்கிற, உள்ளர வச்சுங்க. 3ம் பிரதானமான முக்கிய வசனங்கள். எப்பொழுதும் உங்களுடைய இருதயத்தில் வாழ்நாள் முழுவதும் வச்சுங்க. இதுக்கு பயப்பட வேண்டியது. நீங்கள் கர்த்தருக்கு, நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்திருப்போமானால் இந்த 3 காரியங்களுக்கு நாம் எந்த சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டியதில்லை. 1, எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். இதெல்லாம் வாக்குத்தத்தங்கள். 6ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். இப்பொழுதே நாம் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். நம்மளுடைய இருதயத்தில் விசுவாசித்து இது எல்லாரும் நம்ம சொல்லுவோம். நான் சொல்ல, நீங்க சொல்றீங்களா? நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லுவேன். இது வாக்குத்தத்தம். மேல ஒரு வார்த்தை இருக்கு, 5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து, நீங்கள் பண ஆசை. இந்த வாக்குத்தத்தம் வேறையா? நான் அடுத்த பாட்டு காண்பிக்கிறேன். தேவனுக்கு பயப்படுறதுன்னு என்னங்கிறது அடுத்த பாட்டில் காண்போம். முதல்ல இதெல்லாம் நீங்க எடுத்துங்க. இந்த 6ஆம் வசனத்தில் இங்க வாசிக்கிறோம். 6ஆம் வசனத்தில் நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் அப்படின்னா, நாம் யாருக்கு இந்த வசனத்தின்படி நாம் யாருக்கு பயப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். வசனத்தை உங்களுக்கு காண்பிச்சிருக்கேன். யாருக்கு பயப்பட வேண்டியதில்லை? எந்த மனுஷனுக்கு பயப்பட வேண்டியதில்லை. துரைத்தனங்கள், அதிகாரிகள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம். ஆண்டவர் சொன்னார், 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என் சிநேகிதனாகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு என்ன செய்யாதீர்கள். நான் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு 31 ஆண்டுகள் ஒரு ரோமன் கத்தோலிக்க நிறுவனத்தில் நான் வேலை செஞ்சேன். அரசு நிதி உதவி பெறும் ஒரு ரோமன் கத்தோலிக்க இன்ஸ்டிடியூஷன்ல 31 ஆண்டுகள் வேலை செய்தேன். அப்போ என்னுடைய பாஸ் ஒருத்தர், எனக்கு மேலே உள்ளதான பாஸ், அவர் ஒரு ரோமன் கேத்தலிக் பிரிஸ்ட், ஒரு சாமியார், ஃபாதர். அவர் என்னுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக எனக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணார். என்னுடைய சர்வீஸில் ஒரு இன்க்ரிமெண்ட் கட்டு, எனக்கு ஊதிய உயர்வுங்கிறது ஒன்று கட்டி என்னுடைய சர்வீஸில். ஏன் அப்படின்னா, நான் வேலை செய்த பள்ளியில் நான் ஒருவர் தான் ப்ராட்டஸ்டன்ட், பாக்கி இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாம் ரோமன் கத்தோலிக் டீச்சர்ஸ். நான் உள்ளர அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நான் நுழையும் பொழுது அந்த வேலை அவங்க எதை வச்சு எனக்கு கொடுத்தாங்க, எதை வச்சு அந்த வேலை எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, நான் கரிஸ்மேட்டிக் மூமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. கிறிஸ்டியானிட்டியிலே ஒரு மூமெண்ட், பெண்டிகாஸ்டல் கரிஸ்மேட்டிக் மூமெண்ட், ரோமன் கேத்தலிக் கரிஸ்மேட்டிக் மூமெண்ட். நான் கேத்தலிக் கரிஸ்மேட்டிக் மூமெண்ட் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டவன். அப்போ நான் என்னுடைய வாலிப நாட்களிலே நான் மினிஸ்ட்ரி செய்து கொண்டிருந்த நாட்கள், என்னுடைய கல்லூரி நாட்களில்
வாலிப நாட்களில் நான் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். அப்படின்னா ஒரு இந்து பாரம்பரியத்திலிருந்து ஒரு பையன் இதுபோல் நம்மளுடைய கேத்தலிக் கரிஸ்மேட்டிக்கில் இருக்கிறார். இவர் வீட்டை விட்டு வெளியேறினவர். அதனால் இவருக்கு ஒரு நன்மை செய்யணும், இவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு என் மேலே இரக்கத்தின் அடிப்படையில் எனக்கு ஒரு வேலை பர்மனெண்ட் போஸ்ட் போட்டு கொடுத்தாங்க. 2 வருஷத்துக்குள்ளார நான் ப்ராட்டஸ்டன்ட் ஆகிட்டேன். அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நன்றி கெட்ட துரோகின்னு தானே சொல்லுவாங்க. நன்றி கெட்ட துரோகி. ஊரெல்லாம் விட்டுவிட்டு, தாய் தகப்பனை விட்டுவிட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு, பைபிளை எடுத்துகிட்டு இப்படி நீ அலைஞ்சியே, உனக்கு வேலை இல்லையே, நீ இப்படி 2வது வாலிப பிராயத்தில் கர்த்தருக்கு ஊழியம் செய்றியே, சரி நீ நல்லா இருக்கணும், நீ இந்த ஊழியத்தை நல்லா செய் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ பேர் ரோமன் கத்தோலிக்க வேலை இல்லாமல் இருக்கிற மத்தியில் உன்னை கூப்பிட்டு வச்சு உனக்கு வேலை கொடுத்தோம். அருமையானவர்களே, நான்லாம் முண்டி அடிச்சுக்கிட்டுலாம் வேலை போடல, மடியில் விழப்பட்டது. ஆமென். வேலையெல்லாம் என் மடியில் விழுந்தது. என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஒரு மீட்டிங்கில் ஒரு 7:30 மணிக்கு ஒரு மீட்டிங், இந்த மாதிரி மீட்டிங் நடத்திட்டு இருக்கேன். யாரோ என்னுடைய அப்பாயின்மெண்ட் ஆனது பின்னால் வந்து உட்காந்துட்டு இருந்தார் மீட்டிங்கில். மீட்டிங் முடித்த உடனே உங்களை இந்த சர்ச்சில் உள்ள ஃபாதர் உங்களை பார்த்து இந்த லெட்டர் கொடுக்க சொன்னார். படித்து பார்க்குறேன், நாளைக்கு இருக்கிற சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு டியூட்டி ஜாயின் பண்ணுங்க. நாங்கள் வேலை முடிஞ்சு போச்சு, பர்மனெண்ட் போஸ்ட். ஏடா துரோகி, நன்றி கெட்ட துரோகி, உனக்கு இப்படி கூப்பிட்டு வச்சு வேலை கொடுத்தனே, நீ என்ன செஞ்சிட்ட? நீ இப்படி ப்ராட்டஸ்டண்டா நீ மாறிட்டியே. நீ வேணும்னா ரகசியமாய் எப்படி இருந்துக்க, நீ வெளியில என்னவா இருந்தாலும் பண்ணிக்க, ஆனா எங்களுக்கு என்னவா இரு, நீ கத்தோலிக்க மாதிரி நீ நடினாங்க. எனக்கு நடிக்கல, நான் நடிக்க மாட்டேன்ட்டேன். அப்ப அவங்களுக்கு திமிரு தானே சொல்லுவாங்களா? இல்லை, உனக்கு திமிரு தான், உனக்கு திமிருடா, உனக்கு திமிரு அப்படின்னு முதல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டை கட் பண்ணாங்க. அடுத்தது 6 மாதம் 6 months நோட்டீஸ் விட்டாங்க. 6 மாதத்தில் வீடை காலி, அது ஊரை வேலை காலி பண்ணணுன்ட்டாங்க. 6 மாதத்தில் வேலை காலி, இந்த 6 months நோட்டீஸ் அப்படின்ட்டாங்க. அப்போ என்னுடைய பாஸ் என்னை மிரட்டினார். என்ன மிரட்டினார் அப்படின்னா, நான் இன்னைக்கு நான் மறக்க மாட்டேன். நான் உன்னை வேலையிலேருந்து தூக்கிடுவேன் தெரியுமா அப்படின்னாரு. எப்படிங்க? நான் உன்னை வேலையிலேருந்து தூக்கிடுவேன் தெரியுமா? நான் என்னத்துன்னு சொன்னேன், நான் சாவறதுக்கு நான் ரெடியாக இருக்கேங்க, நீங்கள் வேற, நீங்கள் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? அவர் ஆங்கிலத்தில் தான் என்கிட்ட பேசினார். அவர் ஃப்ரான்ஸில் இருந்துட்டு வந்தவர். அவர் இன்னும் என்ன செய்வேன்னு தெரியாதுன்னு, ஈவன் ஐம் ரெடி டு டை, நான் சாகிறதுக்கு என்னவா இருக்கேன், நான் சாகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் வேலையை தூக்குவேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னோ பயங்கர கோபம் தாங்க முடியல. இல்லை, அதுக்கு மிஞ்சி ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். சொல்லுங்க, அதுக்கு மீதான் இருக்குமா? இதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இந்த ஒரு வார்த்தைக்காக சொல்றேன். அதன் பின்பு உங்களுடைய சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதுக்கு மேல ஒன்றுமே செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு என்ன செய்யாதீர்கள். அவ்வளவுதானே செய்ய முடியும். கொலை செஞ்சா நம்ம எங்க போறோம்? அவ்வளவுதான், அவருடைய சமூகத்துக்கு போறோம், அவரை தரிசிக்க போறோம். அதுக்கு மிஞ்சி என்ன செய்வாங்கிற மனுஷன். நாம் சாகரத்துக்கே நம்ம ரெடியா இருக்கிறப்ப நம்மளை கொண்டு போய் ஜெயில வச்சிருவான். எல்லாம் எதுக்கு கீழேன்னு சொல்லுங்க? எல்லாம் எதுக்கு கீழே? வேலையை உன்னை தூக்கிடுவேன், உன்னை உள்ளார போட்டுருவேன், உன்னை இதை செஞ்சிருவேன். ஏன்யா பொய்யா, நான் சாவறதுக்கே நான் ரெடியா இருக்கேன், நீ அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் சொல்ற நீனு. எஸ், இந்த தைரியம் கொண்டு இன்னைக்கு இந்த தைரியம் இல்லை. நம்ம மத்தியில் உள்ள பீப்புளுக்கு தைரியம் இல்லை. ஏதாவது ஒண்ணுன்னா அப்படியே சுருண்டு உட்காந்துடுறான் பாருங்க, அப்படியே சுருட்டிட்டு உட்காந்துடுறான். நோ, ஜீசஸ் சொன்னார் பாருங்க, இதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவருடைய என்ன வேணும்? வல்லமை. கத்துறது கிடையாது. எல்லாரும் அந்நிய பாஷைப்பட்டு போயிடலாம். கத்துறது கிடையாது. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன்? காண்பிப்பேன். கொலை செய்த பின்பு நரகத்தில் தள்ள வல்லமை உள்ளவருக்கு என்ன செய்யுங்கள்? பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று என்ன செய்கிறேன்? சொல்லுகிறேன். அடுத்த வார்த்தை கீழே 7, உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எண்ணப்பட்டிருக்கிறது. ஓ,
இதில் எவ்வளோ இருக்கும் அதில், இதில் எவ்வளோ எண்ணி வச்சிருக்காரு பாருங்க. இதில் எவ்வளோ இருக்குன்னு எண்ணி வச்சிருக்காருங்க. இதில் எவ்வளோ இருக்குங்கிறது எண்ணி வச்சிருக்காரு. இதில் எவ்வளோ இருக்குன்னு எண்ணி வச்சிருக்காரு. இதில் எவ்வளோ இருக்குன்னு எண்ணி வச்சிருக்காரு. இதில் எவ்வளோ இருக்குன்னு எண்ணி வச்சிருக்காரு. உங்கள் தலையில் உள்ள, மீசையில் உள்ள, தாடியில் உள்ள எல்லாம், இதில் உள்ளது எல்லாம் இந்த கர்த்தர் எண்ணி வச்சிருக்கிறார். ஒன்றும் அவருடைய சித்தம்லாம் விடாதான். ஸோ வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, பயப்படாதீங்கன்னு சொல்லுது. கீழே 11 வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. ஜெப ஆலய தலைவர்களுக்கும் துரைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கும், பஞ்சாயத்தில், ஒரு ஊரில் உள்ள பஞ்சாயத்து, ஒரு கட்ட பஞ்சாயத்து, ஊரில் கட்டுப்பாடு, உங்களை ஊரை விட்டு ஒதுக்குறேன், ஊரை ஒதுக்குறேன், இது 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 என்ன தூக்கிட்டாங்களே, அந்த கதையை சொல்லலையே பிரதர், உங்கள் ஸ்கூலில் தூக்கிட்டாங்களான்னு கேட்டால், 31 வருஷம் அதே ஸ்கூலில் தான் இருந்துட்டு வந்தேன். 31 வருஷம் அதே ஸ்கூலில் தான். நான் விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துட்டேன், போங்கடா உங்கள் வேலை வேணான்னு சொல்லிட்டு நான் எழுதி விட்டு வந்துட்டேன். 31 வருஷம் கழிச்சு தூக்க முடியாது. இதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கான், இதெல்லாம் என்ன பட்டிருக்கு? நாம ஏன் பயப்படுவானே? கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது. நாம் நிம்மதியாக தூங்கலாம், கவலை இல்லாமல் இருக்கலாம். யாதொன்றை குறித்து நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை. கவலை, பயம், நோ நோ கவலை, நோ பயம். இந்த வார்த்தையை பாருங்க, 11 வசனம். ஜெபாலய தலைவர்களுக்கும் துரைத்தனத்தார்களுக்கும் அதிகாரம் உள்ளவர்களுக்கு முன்பாக உங்களை கொண்டு போய் விடும் பொழுது எப்படி எண்ணத்தை மாறுத்திரமாக சொல்லுவோம் என்றும் எதை பேசுவோம் என்றும் என்ன செய்யாதீர்கள். நீங்கள் பேச வேண்டியவர்களை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்வார், போதிப்பார். அப்ப நாம் எந்த சூழலிலும் பிரியமானவர்களே, நாம் மனுஷர்களுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை. நாம் எப்ப நாம் பயப்படாமல் இருப்போம் அப்படின்னா, அவருக்கு என்ன செய்கிறவர்கள் சொல்லுங்க, அவருக்கு பயப்படுகிறவர்கள். அது அது இந்த சத்தியத்தினுடைய மறுபுறம், அதையும் தியானிக்கணும். இது ஒரு சைடு அப்படின்னா, யார் பயப்படாமல் இருப்பார்கள் அப்படின்னா, அவருக்கு பயப்படுகிறவர்கள் தான் என்ன செய்வாங்க, பயப்படாது இருப்பார்கள். இந்த கான்டெக்ஸ்டின் படி நாம் யாருக்கு பயப்பட வேண்டியதில்லை, யாருக்கு சொல்ல வேண்டியதில்லை, யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஓகே, ரெண்டாவது கேட்டகரி நாம் யாருக்கு பயப்பட வேண்டியதில்லை அப்படின்னா, பிசாசானவனுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை சொல்லுங்க, சாத்தானுக்கும் சாத்தானுடைய சேனைக்கு நாம் பயப்படக்கூடாது. ஏனென்றால் நாம் இங்கே வாசிக்கிறோம், கொலேசியருக்கு எழுதின நிருபம், கொலேசியர் 2 அதிகாரம் 15 வசனம் எடுத்தவங்க வாசிங்க. கொலேசியர் 2:15. பிரைஸ் தி லார்ட். 15 வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. இயேசு சிலுவையிலே சாத்தான் மேல் வெற்றி சிறந்தார், சிலுவையிலே சாத்தானை ஜெயித்தார். நம்ம எல்லாருமே சொல்லுவோமா, இயேசு சிலுவையிலே சாத்தான் மேல் வெற்றி சிறந்தார், சாத்தானுடைய தலையை நசுக்கினார். இன்னொரு வார்த்தை, எபிரேயரின் புஸ்தகம் 2 அதிகாரம், எபிரேயரின் புஸ்தகம் 2 அதிகாரம் 14 வசனத்தினுடைய பிற்பகுதி வாசிக்கிறோம் பாருங்க. எபிரேயர் புஸ்தகம் 2 அதிகாரம் 14 வசனம். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார். எல்லாரும் சொல்லுவோமா சொல்லுங்க. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார். பிசாசானவனுடைய தலை அவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் வச்சு நசுக்கிட்டார். அவனுடைய தலை நசுக்கப்பட்டது. சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, யாருக்கு பயப்படக்கூடாது, சாத்தானுக்கு சாத்தானுடைய சேனைகளுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. அதாவது சிலருக்குலாம் இன்னும் கிறிஸ்தவர்களுக்கு இந்த பயம் இருக்கு. செய்வனை செஞ்சிருப்பாங்களோ, ஏவல் செஞ்சிருப்பாங்களோ, பில்லி சூனியம் வச்சிருந்திருப்பாங்களோ, ஏதாவது கொண்டு போய் சீட்டு எழுதி போட்டு வந்திருப்பாங்களோ, அதான் இப்படி நடக்குதா, சே 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 அப்படிலாம் இருந்து காலத்துக்கும் நான் பயந்துகிட்டே இருக்க வேண்டியதான். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை கவனிங்க. என்னாகும் புஸ்தகம் 23 அதிகாரம், என்னாகமும் 23 அதிகாரம், பழைய ஏற்பாட்டில்
என்னாகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். இது பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். புதிய உடன்படிக்கையில் இன்னும் எவ்வளவு அதிகமாக நாம் எடுக்கணும் பாருங்க. என்னாகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. சொல்லுங்க. பைபிள் எடுத்துட்டீங்களா? பைபிள் நல்லா புரட்டணும், சீக்கிரமா புரட்டணும், நல்லா புரட்ட தெரியணும். கிடுகிடுன்னு எங்க இருக்குன்னு என்னாகமம் அப்படின்னு வச்சிங்களேன். சில பிள்ளைகள்லாம் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள்லாம் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள். என்னாகமம் 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 எங்க போயிட்டு வந்தான் பாருங்க. என்னாகமத்துக்கு அட்டவணைக்கு போயிட்டு வரான். இது யாருடைய மிஸ்டேக்? பேரண்ட்ஸோட மிஸ்டேக். சோறு போடாதீங்க. அந்த காலத்தில் உள்ளதான தேவ பக்தி உள்ள ஜனங்கள்லாம் பைபிள்லாம் வசனத்தை எடுத்து படிச்சு கிடிச்சு புக்குக்கெல்லாம் அரைச்சு குடிச்சு ஒப்பிச்சாதான் சோறு சாப்பாடு. சொல்லு, பைபிள் புக்கெல்லாம் வரிசையா சொல்லு. சொல்லு, பைபிள் புக்கை சொல்லு, வசனம் சொல்லு, பைபிள் புக்கை சொல்லு, எங்க இருக்குன்னு சொல்லு. சில வாலிப பிள்ளைகள்ட்டெல்லாம் சிலர் வந்து இப்படி இப்படிம்பாங்க. சரி, உனக்கு தெரியுமா தெரியாதாட்டு சொல்லு. சாரி அங்கிள். சரி, முன்னால போய் அட்டவணை போய் பாரு, எடு. சீக்கிரமா பிள்ளைகளுக்கு பயிற்றுவீங்க. ஒரு சின்ன ஒரு பைபிளை வெறும் கையோட பைபிளை பிள்ளைகளுக்கு கொண்டு வரக்கூடாது. ஒரு கிலோ கறி எவ்வளோ பிரதர்? ஒரு கிலோ கறி 1000 ரூபா வாங்கி தின்னுபிட்டு ஏப்போட தெரியுது. பிள்ளைகளுக்கெல்லாம் பைபிள் வாங்கி கொடுங்க. கறி மீன் வாங்கி தர தெரியுது. இப்படி போயிட்டு இப்படி வெளியில போகுது. பிள்ளைகளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பைபிள் வாங்கி கொடுங்க. நல்ல ரெகுலராக படிக்க செய்யுங்க. என்னாகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். என்னாகமும் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 23, 23 நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதல் இல்லை. ஆமென். இப்ப அந்த யாக்கோபு இஸ்ரவேல் இல்லை, ஒரே பேர் தான். இப்ப அந்த பேர்ல யாரை போட்டு படிக்கணும் சொல்லுங்க? யார் பேரை போட்டு படிக்கணும்? ஒருத்தர் போட்டு படிக்க பார்ப்போம். யாராவது ஒருத்தர் குயிக்கா, சீக்கிரம். என்ன இவ்வளவு யோசிக்கிறீங்க? அவ்வளவுதான். மகாவுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, மகாவுக்கு விரோதமாக என்ன இல்லை. இந்த சைட்ல யாராவது சிஸ்டர்ஸ் சீக்கிரம். யார் படிக்கிறா சொல்லுங்க? சிஸ்டர் படிங்க. படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டீங்களா? வேற யாரோ ரூத்துன்னு சொன்னாங்களே, யாரு? அவங்க தான் ரூத்தா? சரி, நான் படிக்கிறேன். நான் ஆசையா படிப்பேன். விக்டருக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, விக்டருக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை. ஆமென். எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன். நாம் இருதயத்தில் விசுவாசிக்கிறோம், வாய்நாள் அறிக்கை செய்யறோம். யாரும் நமக்கு என்ன செய்ய முடியாதுங்க சொல்லுங்க? இந்த காரியங்கள்லாம் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, நான் இயேசுவை சார்ந்தவன், நான் இயேசுடையவன். இயேசு என்னுடைய பாவங்களுக்காய் ரத்தம் சிந்திட்டார், என்னை மீட்டிட்டார். அவருடைய ரத்தத்தால் நான் மீட்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டவன், நான் அவருக்கு சொந்தமானவன். அப்ப இந்த அண்ட சராச்சரத்தில் உள்ளதான சாத்தானுடைய சேனைகள் எதுவும் நம்மளை என்ன செய்ய முடியாது சொல்லுங்க? தேவன் நமக்கு அதன் மேல் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சாத்தான் மேலும் சாத்தானுடைய சத்துருடைய சகல வல்லமையின் மேல் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் சாப பிசாசே ஓடிப்போ அப்படின்னா எதிர்த்து நின்றால் என்ன செய்யணும்? ஓடினும். தேவன் அதுக்கு நாம் அதிகாரம், அதன் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கையில் நாம் சாப பிசாசுக்கோ பிசாசுனுடைய கிரியைகளுக்கோ, பிசாசு என்ன அவனெல்லாம் மகிமைப்படுத்தக்கூடாது, அவனை மகிமைப்படுத்தக்கூடாது. நோ, அவன் என்ன செய்ய முடியும்? தோற்கடிக்கப்பட்ட ஈன சத்ரு ஒன்றும் செய்ய முடியாது. அவன் நமக்கு விரோதமாய் நமக்கு இன்னும் சொல்லப்போனா நாம் சாத்தானுக்கும் சாத்தானுடைய சேனைகளுக்கும் த்ரெட்டா, அச்சுறுத்தலா நாம் இருக்கணும். நாமும் நம்மளுடைய குடும்பமும் நம்மளுடைய திருச்சபைகளும் சாத்தானுடைய சேனைக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கணும். இவங்க இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு,
அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னு அவன் என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? நம்மளோட போராடிட்டே இருக்கணும். அந்த போராட்டத்தில் அவன் என்னென்ன செய்வான்? தோத்து போயிடும். அவனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, நாம் பயப்பட வேண்டியதில்லை. மனுஷர்கள் இதை செஞ்சிருவாங்க, அதை செஞ்சிருவாங்க, இதை செஞ்சிருவாங்க, ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாது. அங்க மேல இன்னொரு வாக்கு இருக்கு பாருங்க, 21. எப்ப இந்த வாக்கு தத்துவம் பலிக்குங்கிறத சொல்றேன். 21 மேல பாருங்க, அவர் விக்டரிடத்தில் என்னத்தை காணக்கூடாது. நிறைய பேர் 23 எடுத்துக்குவாங்க, எதை விட்டுருவாங்கன்னா 21 விட்டுருவாங்க. அவர் விக்டரிடத்தில் குற்றம் பார்க்க கூடாது. கரெக்டா? கண்டிஷன் இருக்கா இல்லையா? கண்டிஷன் இருக்கா, நிபந்தனை இருக்கா இல்லையா? என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கர்த்தர் எதை பார்க்க கூடாது? குற்றம், அக்கிரமம், அநியாயம், பாவம், பொய், பித்தலாட்டம், சூது, விபச்சாரம், வேசித்தனம், இப்படிப்பட்ட அக்கிரமங்களை நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பார்த்துட்டார் அப்படின்னா அவர் பார்க்க மாட்டார், கண்ணை விளக்குவார். பாவத்தை பார்க்க மாட்டாத பரிசுத்த கண்ணர் கண்ணை விளக்குவார். அப்ப யார் விரோதம் செய்யலாம் சொல்லுங்க? சத்துரு என்ன செய்ய முடியும்? சத்துருடைய சேனைகள் குறி சொல்லலாம், ஏவுதல் பண்ணலாம், பில்லி சூன்யம் பண்ணலாம், தாக்குமான்னு கேட்டா தாக்கும். ஸோ ரெண்டாவது காரியம், நாம் யாருக்கு பயப்பட வேண்டியதில்லை சொல்லுங்க? மனுஷருக்கு மனுஷருக்கு நாம் பயப்பட, நாம் கர்த்தருக்கு பயந்தால் மனுஷருக்கு பயப்பட வேண்டியதில்லை. 2, நாம் கர்த்தருக்கு பயந்தால் யாருக்கு பயப்பட வேண்டியதில்லை? சாத்தானும் சாத்தானுடைய சேனைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை? பயப்பட வேண்டியதில்லை. 3வது, நாம் யாருக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றால் இங்கே வாசிக்கிறோம், எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இது ஒரு பயம். ஹீப்ரூஸ், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. ஜீவ காலம் எல்லாம், வாழ்நாள் முழுவதும் இயேசு அப்படி ஆனார் அப்படின்னா, அப்படி சிலுவையிலே அவர் மரித்தார். எதுக்காக இயேசு அப்படி ஆனார்? நம்மை போல மாம்சம் ரத்தம் உடையவராய் இருந்து இந்த பூமியில வந்து சிலுவையிலே ஏன் அப்படி மரித்தார்? சிலுவையில ஏன் அப்படி மரித்தார் அப்படின்னா ரீசன் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 15ஆம் வசனம். ஜனங்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் என்ன பயத்திலே இருக்காங்க சொல்லுங்க அப்போ? மரண பயம், death, fear of death, fear of men, fear of Satan, fear of death. 1 2 3 மீண்டும் சொல்றேன், மனுஷருக்கு பயப்படுற பயம், சாத்தானுக்கு பயப்படுற பயம், மரணத்தை குறித்த பயம். சாவு வந்துருமோ, சாவு வந்துருமோ, சாவு சாவு வந்துருமோ, செத்துருவனோ செத்துருவனோ செத்து. ஒரு பயாப்சி டெஸ்ட் ஒரு எடுத்துட்டு வாங்கன்னு ஒருத்தர் சொல்லிட்டு, அவ்வளோதான் போச்சு, அவ்வளோதான். கேன்சர், அவ்வளோதான். எதாயிடுமோ எதாயிடுமோ எதாயிடுமோ, செத்துருவனோ காலத்து. ஏங்க பவுல் சொல்ற, சாவு எனக்கு, நான் பூமியில் இருக்கிறதா இல்லை நான் செத்து போறதா? செத்து போனா எனக்கு ரொம்ப ஆதாயம் அப்படிங்கிறார். ஏன்னா எங்க போயிடுவேன்? நான் அவர்கிட்ட போயிடுவேன். இந்த தொல்லை நிறைந்த, இந்த பாவம் நிறைந்த, இந்த சாபப்பட்ட இந்த பூமியில் இருக்கிறத விட எனக்கு சீக்கிரமா அவரிடத்துல போறதா எனக்கு அதிக ஆசை அப்படிங்கிறார். யாரு? சாவு எனக்கு ஆதாயம். ஆனால் உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கு பயம், மரண பயம். அருமையானவர்களே, நாம் கர்த்தருக்கு பயந்திருப்போமானால் இந்த மரண பயத்திலிருந்து நாம் என்ன ஆக்கியிருப்போம் அப்படின்னா விடுதலை ஆக்கப்பட்டிருப்போம். என்ன ஆகுமோ ஏதாகுமோ திக் திக் புலப்பல்ல வேண்டியதில்லை. இது அடிமைத்தனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்லேவரி, ஸ்பிரிட் ஆஃப் ஸ்லேவரி, அடிமைத்தனம். இந்த அப்படியே பயம், பயம் என்ன படுத்தி வைக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, பயம் என்ன படுத்தி வைக்கும் அப்படின்னா ஒரு மனுஷனை அடிமைப்படுத்தி வச்சிருக்கோம். பயம் நம்மளை முடமாக்கி வச்சிருக்கோம், நம்மளை கை காலெல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கோம். பயம் சிலர்லாம் பார்த்துருக்கீங்கன்னு வச்சுங்களேன், பயம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே வெலை வெலை வெலான்னு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நம்ம அனுபவிச்சிருந்திருப்போம். சிலருக்கு அந்த பயம் இருக்குன்னு வச்சுங்க, ஒன்று மரண பயமோ ஏதாவது ஒரு பயம் இருக்குன்னு வச்சுங்களேன்,
மனுஷர் கொடுத்த பயம். நாளைக்கு உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருப்பான். உங்களை வர சொல்லிட்டாங்க, உங்களை ஊர் பஞ்சாயத்தில் நாளைக்கு உங்களை பஞ்சாயத்து வச்சு உங்களை வச்சு கூப்பிட போகிறாங்க, உனக்கு 6 months உங்களுக்கு நோட்டீஸ் விட்டாங்க, வேலை போகுது, உங்களுக்கு திடீர்னு இந்த இடத்துல ஏதோ ஒன்று கட்டி என்ன கட்டின்னு தெரில, அப்படியே மனுஷன் அப்படியே வேலை 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 வேலைன்னு ஆயிடுறான். ஏன்னா ஸ்க்ளேவரி, அது அடிமைப்படுத்தும் பயம். யோவான் என்ன சொல்றாரு பாருங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 1 யோவான் 4:18, அன்பிலே என்னல்ல, என்ன அன்பு அப்படின்னா பூரணமான அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது என்னது, பயம் வேதனை உள்ளதான். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. நாம் என்ன கவனிக்கிறீங்களா? எது பூரண அன்பு? பிதாவுடைய அன்பு தான் பூரண அன்பு. ஆமென். இந்த பூமியில யாருடைய அன்பும் பூரணமான அன்பு இல்லை. பூரண அன்பு பிதாவுடைய அன்பு. பிதாவுடைய அந்த அன்பு பரிசுத்த ஆவினாலே, வசனம் தெரியுமா? சொல்லுங்க. பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு, அந்த பூரணமான அன்பு இந்த இருதயத்தில் ஊற்றப்பட்டபடினால் அந்த அன்பு உள்ளார வந்தவுடனே எதை பிடிச்சு வெளியில் தள்ளிடு? இப்ப படிச்சு பாருங்க. பூரண அன்பு எங்கிருந்து வந்த பூரண அன்பு? பிதாவினிடத்திலிருந்து வருகிற அந்த அந்த பூரண அன்பை கொண்டு வர்றவர் யாரு? என்னங்க? பரிசுத்த ஆவினாலே. சொல்லுங்க. பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு, அந்த பூரண அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் இந்த அன்பு என்ன செய்து இப்ப பயத்தை புறம்பே தள்ளும். அப்ப நாம் தேவனுடைய அன்புல செக்யூர்டா இருக்கணும். ஆண்டவரே, அவர்கள் எந்த சூழ்நிலையில் என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா பயப்படவும் மாட்டாங்க, கலங்கவும் மாட்டாங்க, திகைக்க மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. ஒரு மனுஷனை பாருங்களேன், ஒரு மனுஷனை காண்பிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம். சீஷர்கள் போட்ல, இயேசுவோட கூட போட்ல போயிட்டு இருக்காங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். நானே வாசிக்கிறேன். மார்க் 4ஆம் அதிகாரம். சாயந்தரத்தில் இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் அப்படின்னார். அவர் ஜனங்களை எல்லாம் அனுப்பிவிட்டு படவில் இருந்தபடி அவர்களை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் அவரோடு கூட வந்தது. பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் ஒரு தலையணையை வைத்து இயேசு நித்திரையாய் இருந்தார். பாருங்க, ஜீசஸ் எப்படி இருந்தார் பாருங்க. வெளியில் என்ன அடிக்குது சொல்லுங்க? பலத்த சுழல் காற்று. தண்ணி எல்லாம் எங்க வருது? உள்ளார வருது, ஷேக் ஆகுது. ஜீசஸ் ஆனா என்ன செய்றார்? ஏன் அப்படின்னா அவர் யாரிடத்தில் அவருடைய விசுவாசம், அவருடைய அன்புலாம் எதன் மேல நங்கூரமா இருக்கு? யார் மேல? செக்யூர்டு. பிதாவுடைய என் தலையில் உள்ள மயிரெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு? எதுக்கும் நான் பயப்பட வேண்டியது இல்லை. அவர் வார்டு நல்லா தூங்கிட்டு. இந்த வாழ்க்கை இயேசுவுக்கு இருந்த இந்த வாழ்க்கை, அருமையானவர்களே, நமக்கும் கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அது முழுசா நம்ம அனுபவிக்கணும். ஆனால் சீஷர்கள் பாருங்க, குணப்படாத பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அபிஷேகத்தை பெறாத குணப்படாத சீஷர்கள் அவர் என்ன செஞ்சாங்க? அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடித்து போகிறது உமக்கு என்றார்கள். இந்த வாரி சொல்லியிருப்பாங்களோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? இப்படியா? அந்த வார்த்தையில், இந்த வார்த்தைக்கு இதான் வாய்ஸா? போதகரே, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? அப்படியா? தூக்கத்தை பாரு, எழுந்திரி, அப்படிதானே? தூங்கிட்டு
கடல் கொந்தளிக்குது, தண்ணி எல்லாம் உள்ள தூக்கத்தை வருது, எழுந்திரிங்க, நாங்கள் சாவுது உங்களுக்கு கவலை இல்லை. இப்படிதான் இயேசுவை போட்டு டார்ச்சர் பண்ணாங்க. பாருங்களேன், நாங்கள் மடித்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லை. நிச்சயமா அது அந்த ஆசாமி யாருன்னு சொல்லுங்க அப்போ. யாருக்கு இவ்வளவு தைரியம் இருக்கும் சொல்லுங்க? அவ்வளவுதான், வேற அவரை விட்டா வேற யாரு? அவரு தான் பேசுவார், அவரு தான் வாங்கி கட்டிக்குவார். யாராவது சைடில் உள்ளவங்க நீ சொல்லு நீ சொல்லு, பாஸ் என்ன செஞ்சிட்டு இருக்காரு சொல்லுங்க, தூங்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரி இரு நான் எழுப்பி விட்றேன்னு சொல்லிட்டு எழுப்பி விட்டு அவர் அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்காரு, அவர் அப்புறம் வாங்கி கட்டிக்கிட்டாருன்னு வச்சுங்க. அவர் நோக்கார், என்ன செஞ்சார், எல்லாத்தையும் அமைதிப்படுத்திட்டு எல்லாம் முடிச்சுட்டு, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு என்றார்கள். ஓகே, அப்ப மார்க் 4ஆம் அதிகாரத்தில் இந்த பேதுருவை நாம் பார்க்கிறோம். பயம், செத்துருவோமோடு பயம், இந்த சுழல் காற்று அது இதுன்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து கிடக்கிற சூழ்நிலையில் அதே பேதுருவை பாருங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம். இதுதான் நமக்குரிய வாழ்க்கை. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம். இதான் புதிய உடன்படிக்கையினுடைய மேன்மை. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம். அக்காலத்தில் 1ஆம் வசனத்தில் ஏரோது ராஜா என்ன செஞ்சான் அப்படின்னா, 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், யோவானுடைய சகோதரனாகி யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருந்ததை கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். 4 அவனை பிடித்து சிறைச்சாலையிலே போட்டான். பஸ்கா பண்டிகைக்கு பின்பு அவனை வெளியிலே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை ஒரு சிறைச்சாலையில் வசமாய் ஒப்புவித்தான். 5 அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கில் சபையார் அவனுக்காக தேவனை நீக்கு ஊக்கத்தோடு என்ன செய்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள். 6ஆம் வசனம் பாருங்க, பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் பாருங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள். நல்லா கவனிக்கிறீங்களா? நாளைக்கு எங்கேருந்து யாரை கொண்டு வரணும், சிறைச்சாலையிலேருந்து யாரை கொண்டு வரணும். ஜனங்களுக்கு எல்லாம் பிரியம், என்ன பிரியம், ஏற்கனவே யாரை போட்டது, யாக்கோபனுடைய தலையை வாங்கி போட்டது, சாகடிச்சது ஜனங்களுக்கு யூதர்களுக்கு பிரியம். அதை ஏரோது பார்த்துட்டான். ஓகே, அடுத்த பெருந்தலை யாரு, பேதுரு, இவனையும் போட்டுருவோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நாளைக்கு பொழுது விடிந்தால் அவனை வெளியில கொண்டு போய் என் தலையை வாங்கணும். அவர் எப்படின்னு பாருங்க, முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே என்ன பண்ணி கொண்டிருந்தான். மார்க் 4 யார் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார், இயேசு. எதன் மத்தியில, பலத்த சுழல் காற்று, கடல் அலைகள், இயேசு நித்திரையா இருந்தார். அங்க பேதுரு என்னவா இருந்தார், பயந்துகிட்டு இருந்தார், கவலையா இருந்தார். அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அந்த நிறைவை பெற்றவுடன் பொழுது விடிந்தா கொண்டு போவாங்க, தீர்மானம் பண்ணுவாங்க, தலையை வாங்குவாங்க. என்னவோ நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா இல்லையா, என் தலையை வாங்கினாலும் வாங்கிடுவாங்க. அப்படியா என்ன செஞ்சிருந்த சொல்லுங்க அப்போ. சில பேருக்கு இது கதை மாதிரி இருக்கு. நல்ல கதை சொல்றீங்க பிரதர், சில பேர் நல்ல கதை சொல்றீங்க, கதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கு பிரதர். நாளைக்கு நமக்கு வந்தால் ஐயோ அப்படிலாம் சொல்லிடாதீங்க, வரக்கூடாது பிரதர், வரக்கூடாது, அப்படிலாம் வரக்கூடாது. நல்ல பீஸ்ஃபுல்லாக போகணும். என் வாழ்நாளில் என் போட்டு ஒரு பிரச்சனை இல்லாமல் என் போட்டு போகணும், என் போட்டில் ஒரு அலை மோதக்கூடாது, ஷேக் ஆகக்கூடாது, பீஸ்ஃபுல்லாக அப்படியே நான் போகணும். அருமையானவர்களே, இந்த வாழ்க்கையை மறந்துடுங்க, அந்த வாழ்க்கையை மறந்துடுங்க. அந்த வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைக்கல, அந்த வாழ்க்கையை நமக்கு கர்த்தர் வைக்கல. பாருங்க, நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். நம் வேதத்தை ருசிச்சு வேதத்தை தியானிக்கிற பகுதிகளில் இது ஒன்று. ஆண்டவரே, இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்துருங்க, எங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு வந்துருங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னா எனக்கு நைட்டு நான் தூங்கணும். ஆண்டவர், நாளைக்கு தலை போகிறதான காரியமாக இருக்கு அப்படின்னா எனக்கு நீங்கள் தூக்கத்தை கொடுங்க, நான் தூங்கணும்.
கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு என்ன அடிக்கிறார் சொல்லுங்க, சவுண்டா. கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு என்ன அளிக்கிறார்? நித்திரை அளிக்கிறார். ஆண்டவர் எனக்கு தூக்கத்தை கொடுங்க, எனக்குரிய நேரத்தில் நான் நல்லா தூங்கணும், எனக்கு ரெஸ்ட்டை கொடுங்க ஆண்டவர். மிச்சங்காரே நாளை தினத்தை குறித்து நான் இன்னைக்கு கவலைப்படணும், நாளை தினத்துக்குரிய நாளை தினம் கவலைப்படும். நான் இன்னைக்கு கவலைப்படுவானே, நான் நிம்மதியாக இருக்கணும், நான் எனக்கு நித்திரத்தாங்க, எனக்கு கிருபை செய்யுங்க. நீங்க டேடி, நீங்க எல்லாம் பார்த்துக்குவீங்க. எனக்கு என்ன வச்சிருக்கீங்களோ நீங்க பார்த்துக்குவீங்க, எல்லாம் நீங்க பார்த்துக்குவீங்க, நீங்க பராமரிச்சுக்குவீங்க. நான் உங்களுடைய பிள்ளை, நான் அடிமை கிடையாது, நான் உலகத்தான் கிடையாது, நான் உங்களுடைய சொந்த பிள்ளை. நீங்க எனக்காக எல்லாம் செஞ்சு முடிப்பீங்க. எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தார் பாருங்க. 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான், அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று எழுப்பினான். உடனே சங்கிலி அவன் கையில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை என்ன செய்ய தொடுத்துக்கொள். அதாவது சில பேர் இந்த தூக்கத்திலே நடப்பாங்க பார்த்துருக்கீங்களா? சில ஆசாமிங்கெல்லாம் இருக்காங்க, என்ன செய்வாங்க சொல்லுங்க. என்னுடைய சின்ன பிள்ளைகள்கிட்ட ராத்திரியில் எங்களுக்கு விளையாட்டு, ஏதாவது சில பிள்ளைகள் ஏதாவது என்ன செய்வாங்க, நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பையன்கிட்ட ஏதாவது என்ன செய்வான்னா, ஏதாவது ஒரு நூலுகள் இந்த துண்டு கிண்டு ஏதாவது கொடுத்தோன்னு வச்சுங்க, இப்படி கொடுத்தோன்னு வச்சுங்க, எந்த பிள்ளைன்னு கேட்டுறாதீங்க, 4 பேரில் ஒருத்தட்ட தூக்கத்தில் கொடுத்தா என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க சொல்லுங்க அப்போ. அது சாப்பாடு கிடையாது, என்னது சும்மா ஒரு துண்டை வச்சா கூட என்ன செய்வான்னு சொல்லு, துண்டு ஒரு கயிறு கீறு எதை வச்சாலும் தூக்கிட்டு. சில பேர் அது மாதிரி தூக்கத்தில், அவர் வாட்டு தூக்கத்தில் போகிறார், தூக்கத்தில் போகிற போக்கில் எதை விட்டுட்டு போகிறாரு. தூதன் செப்பலை போட்டு கட்டிட்டு, செப்பல்லாம் விட்டுட்டு போகக்கூடாது, செருப்பு போட்டு பாதரட்சை போட்டுக்க. அவர் பாட்டுக்கு தூதனுக்கு பின்னாலே போகிறார். போ கதவெல்லாம் திறக்குது, அவர் பாட்டு போயிடுறார். நேராக போய் ஒரு வீட்டு வாசலில் போய் நிற்கிறார் ராத்திரில் தூக்கத்தில். எங்கேருந்து வந்தேன்னு பார்த்தா பீட்டர் வர்றார். வாட் ஏ வண்டர்ஃபுல் லைஃப். பயமில்லாத ஒரு வாழ்க்கை, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத ஒரு வாழ்க்கை, பயத்தை குறித்த மரணத்தை குறித்த பயம் 0, நித்திரையா இருக்கிறது. அதிகாரத்தை குறித்து, மனுஷர்களை குறித்து, பிசாசை குறித்து நத்திங். தைரியமான ஒரு கர்த்தர் நமக்கு இந்த வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார். பிரியமான இன்னைக்கு குடும்பங்களில் நாம் எதை சொல்றோம் அப்படின்னா, தேவ பக்தி உள்ள குடும்பங்கள் அப்படின்னா வாட் டஸ் இட் மீன்? தேவ பக்தி, காட்லினஸ், காட்லி ஃபேமிலி அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பங்கள்னு அர்த்தம். காட்லி, தேவ பக்தி அப்படின்னா தேவ பக்தின்னா தேவனுக்கு பயப்படுகிற குடும்பங்கள். நாம் எதை யோசிச்சுக்கிட்டு இன்னைக்கு கணவன் மனைவி, நோ 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 நோ. வாட் டஸ் இட் மீன்? தேவ பக்தி அப்படின்னா தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். ரெவரன்ஸ், ரெவரன்ஸ், ரெவரன்ஸ். தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தான் தேவ பக்தி உள்ளவர்கள். தேவனுக்கு பயந்தா அப்படின்னா இவ்வளவு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். நாசில சுவாசம் உள்ள மனுஷனுக்கு பயப்பட வேண்டியதில்லை, அதிகாரிகளுக்கு பயப்பட வேண்டியதில்லை, பாஸ்க்கு பயப்பட வேண்டியதில்லை, வீட்டு ஓனருக்கு பயப்பட வேண்டியதில்லை, பிசாசுக்கு பயப்பட வேண்டியதில்லை, இருளுக்கு பயப்பட வேண்டியதில்லை, மரணத்துக்கு பயப்பட வேண்டியதில்லை, வியாதிக்கு பயப்பட வேண்டியதில்லை. மரணம் வேதனை உள்ளது. மரணம் மனுஷர்களை பயம் மனுஷர்களை என்ன செய்யும்? அடிமைப்படுத்தும். சில பாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, ஒரு விதமான அடிமைத்தனத்துக்குள்ளாக பயமுறுத்தி ஜனங்களை ஒரு அடிமைப்படுத்தி வச்சிருப்பாங்க. காணிக்கே தசமபாகம் கொடுக்கலையா, தசமபாகம் கொடுக்கல அப்படின்னா ஓகே உனக்கு என்னென்னதெல்லாம் வரும். ஐயோ தசமபாகம் கொடுக்கல, காணிக்கை கொடுக்கல அப்படின்னா உனக்கு இது வரும் அது வரும்னு சொல்லுதா? அப்ப ஜனங்களை பயமுறுத்தி என்ன வச்சுக்கிறது? ஒரு அடிமைத்தனம், ஸ்லேவரி. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்டவர்கள் விடுதலை ஆக்கப்படுவார்களாக. இந்த ஹாலில் யாராவது அப்படி உங்களுடைய பாஸ்டர் உங்களை கட்டி வச்சிருந்தாருன்னா, in the name of Jesus I challenge you, I renounce it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அவைகளை கடிந்து கொள்கிறேன். உங்களை ஒன்று செய்யாது. சிலர்லாம் இருக்காங்க, நீ இந்த சர்ச்சை விட்டு நீ வெளியில போக முடியாது. நீ எந்த சர்ச்சுக்கு வந்த? நீ உனக்கு யார் சுவிசேஷம் சொன்னா? உனக்கு யார் ஞானஸ்தானம் கொடுத்தா? உனக்கு யார் கண்ணால பண்ணி வச்சா?
உனக்கு நான் தானே சுவிசேஷம் அறிவிச்சேன், நான் தானே உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், நீ இந்த சபையில தானே நீ அப்பம் விற்கிற, நீ இந்த சபையை விட்டு வெளியில போனா உனக்கு இது வரும், ஆக்சிடென்ட் வரும், கை கால் இழுத்துக்கும், நீ ஆக்சிடென்ட்ல சாவ. இஸ் எ பாஸ்டர் டிமானிக் பர்சன், பேய்த்தனம் உள்ளவன், பிசாசுக்கு சேவை செய்கிறவன், ஜனங்களை அடிமைப்படுத்தி பயமுறுத்தி அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்குகிறதான் ஊழியக்காரர்களிலிருந்து விடுதலை ஆகிடுங்கள். எந்த அடிமைத்தனமும் சரி, மரண ஜீவகாலம் எல்லாம் ஏதாவது ஒரு பயத்துக்குள்ள ஆக்கி ஜனங்களை அடிமைப்படுத்தி வைக்கிறது. இந்த சர்ச்சை விட்டு போகக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. ஹூ சேஸ்? இந்த ஹாலில் யாராவது ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. நீங்க யோசிச்சு பார்க்கணும். இந்த பாஸ்டர் ரத்த சிந்தினார், இந்த பாஸ்டர் ரத்த சிந்தினாரா? இவரா எனக்கு ஜீவனை கொடுத்தார்? சிலர்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்களேன். ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்றேன். ஒரு மனுஷனை நித்தியத்துக்கு போகும் பொழுதுன்னு வச்சுங்க, ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு நித்தியத்துக்கு போகும் பொழுது தேவன் எத்தனை பேர் அவனுக்கு பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறது அங்கே போனதான் தெரியும். அந்த வட்டத்தில், அந்த சர்க்கிளில் இப்போ தெரியாது நமக்கு எத்தனாவது பேருன்னு தெரியாது. ஒரு உதாரணத்துக்காக ஒரு உதாரணத்துக்காக ஒரு சகோதரின் இடத்துல நான் பொதுவாகவே நான் கேட்பேன் ஒரு சிலர்கிட்ட, நீங்கள் எப்படிலாம் ரட்சிக்கப்பட்டீங்க, எப்படி ஏதுங்கிறப்ப, இல்லை பிரதர் நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப நான் ஒரு இந்து பாரம்பரியத்தில் தான் நான் பிறந்தேன். என்னுடைய 1ஆம் கிளாஸ் டீச்சர் வந்து ஒரு மேரிங்கிற ஒரு டீச்சர், அவங்க எனக்கு அதிகமாக என்ன செய்வாங்க, எனக்கு இயேசு பற்றியெல்லாம் சொல்லுவாங்க, வீட்டுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க அப்படிமா. யார் விற்று போட்டது? யாருங்க? 1ஆம் கிளாஸ் மேரி டீச்சர் என்ன செஞ்சுருக்காங்க? அவர் விதையை போட்டிருக்காங்க. வீட்டுக்கு கிறிஸ்மஸ்க்கு நல்லது கெட்டதுக்கெலாம் வர சொல்லி செஞ்சு இயேசுவை காமிச்சிருக்காங்க. ஒன்று. அடுத்தது அப்புறம் அதோட நான் விட்டுட்டேன். அப்புறமேல நான் வந்து இது உண்மையில் ஒரு சில சகோதரிகள் சொன்னது, சில பேர்கிட்ட கேட்பேன். நான் வந்து அப்புறம் அப்படியே விட்டு போயிடுச்சு பிரதர். அதுக்கப்புறம் நான் வந்து காலேஜுக்கு நான் போயிருந்த இடத்துல நான் வந்து ஒரு நர்சிங்காக படித்தேன். என்னுடைய நர்சிங்கில் உள்ளதான காலேஜில் ஒரு மேம், என்னுடைய நர்சிங்கில் காலேஜில் உள்ள அந்த ப்ரொஃபஸர், அந்த மேம் வந்து எனக்கு இயேசு பற்றி என்ன செஞ்சாங்க, எனக்கு காலேஜ் டேஸில் எனக்கு காஸ்பல் சொன்னாங்க. ஓ, அப்போ நான் இருக்கிற அந்த காலேஜில் அவங்களுடைய ஒரு மீட்டிங் மாதிரி வைப்பாங்க ஹாஸ்டலில். அந்த ஹாஸ்டலில் நான் வந்து அந்த மீட்டிங்கில் அந்த சத்தியத்தெல்லாம் நான் கேட்டேன். அவ்வளோதான். அப்பயும் சர்ச்செல்லாம் போகல. அப்புறம் அதுக்கப்புறம் இருந்துட்டு நான் வந்து என்ன செஞ்சிட்டேன், ஒரு வேலை ஸ்தலத்துக்கு போயிட்டேன். எனக்கு அந்த ஒரு நேசம் இருக்கும், இயேசு மேலே ஒரு பிரியம் இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் அப்படின்னா இன்னொரு கதை, அதெல்லாம் நான் மறந்துட்டேன். அப்புறம் இன்னொரு கதை. அப்புறம் அவங்க இந்த இடத்துல இவர் வந்து எனக்கு என்ன செஞ்சார் அப்படின்னா, இந்த சர்ச்சுக்கு நான் போனேன். கொஞ்ச நாள் நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பா அம்மா வந்து கொஞ்சம் தடை பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் பயந்துக்கிருந்து நான் போகாமல் நான் இருந்தேன். அப்புறம் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்ன இடத்துக்கு வரும்பொழுது நான் கோயம்புத்தூரில், இங்கே இடையிலலாம் சில ஸ்டோரி சொன்னாங்க, கோயம்புத்தூருக்கு வரும்பொழுது நான் வேலையில் சேர்ந்துட்டேன். நான் நர்சிங் படித்து அதை படித்து இதை படித்து நான் வரும்பொழுது என்னை வந்து கோயம்புத்தூரில் இந்த இடத்துல நான் வேலைக்கு போயிட்டேன். அந்த இடத்துல எனக்கு என்னோட வேலையில் உள்ளவங்களாம் சேர்ந்து, ரட்சிக்கப்பட்டவங்களாம் சேர்ந்து என்னை சபைக்கு அழைச்சிட்டு போனாங்க. அந்த சர்ச்சில் என்ன செஞ்சேன், நான் என்ன எடுத்தேன், நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். இப்போ விளங்கிட்டீங்களா? இப்போ இந்த 6வது நபருக்கு முன்னால் சிலருடைய வாழ்க்கையில் 5 பேர் இருப்பாங்க, சிலருடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் இருப்பாங்க, 50 பேர் கூட இருப்பாங்க. ஆனால் இந்த மனுஷன் எடுக்கிறான் பாருங்க, என்ன சொல்கிறான்னு சொல்லுங்க, திமிருங்கிறேன், அகங்காரம், ஆணவம், பெருமை. நான் உனக்கு என்ன செஞ்சிருக்கேன், நான் உனக்கு என்ன செஞ்சேன், ஞானஸ்தானம் கொடுத்தேன். நான் உனக்கு முன்னால 50 பேர் நிற்கிறாங்கய்யா, அதெல்லாம் நித்தியத்துக்கு போனாதான் தெரியும். நான் தான் நடத்தினேன், நான் உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், நீ என் சபையில் நோ. நித்தியத்தில் நான் சொன்ன அந்த வார்த்தை நித்தியத்துக்கு வரும் பாருங்க. ஒருத்தருக்கு பின்னால எவ்வளவு பேர் இருப்பாங்க. என் வாழ்க்கையில தெரியும் எத்தனை பேர் எனக்கு பின்னால இருக்காங்கன்னு சொல்லிட்டு, உங்களுடைய வாழ்க்கையில தெரியும் எத்தனை பேர் உங்களுக்கு பின்னால இருந்து சத்தியம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட சபையில போய் அவங்க ஞானஸ்தானம் எடுத்து சபையில இருக்கும் பொழுது அவங்கள கட்டி வைக்கிறது, நீ வெளியே போக கூடாது, போயிடும்ல, வரவு போயிடும்ல, காணிக்க போயிடும்ல, பயமுறுத்துறது, வார்த்தையை காண்பிக்கிறது,
கர்ஸ், சபிக்கிற பாஸ்டர்ஸ், ஜனங்களை அடிமைத்தனத்துக்கு உள்ளாக்குகிறவர்கள், பயமுறுத்துகிறவர்கள். நாசில சுவாசம் உள்ள எந்த மனுஷனுக்கும் என்ன செய்யாதீர்கள் சொல்லுங்க, பயப்படாதீர்கள். விடுதலை, கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவாராக. உலகத்தில் உள்ள மனுஷர்கள் மட்டும் இல்லை, ஈவன் பாஸ்டர்ஸ், ஊழியக்காரர்கள், ஒரு ஒரு உனக்கு சாபம் விடுகிற, பயமுறுத்தி அடிமைப்படத்துக்கு படுத்துகிற எந்த ஊழியக்காரனும் தேவனுடைய ஊழியக்காரே அல்ல. ஆமென். ஊழியக்காரன் இல்ல. இன்னைக்கு தான் கிறிஸ்துவ இதில் தான் ஓடிட்டு இருக்கலாம், பயமுறுத்தி வச்சிருக்கிறது. ஓகே, இது ஒரு சைடு. இது ஒரு சைடு. என்ன ஒரு சைடு? நான் தேவன் ஒருவருக்கு மாத்திரம் நான் என்ன செஞ்சா, நான் பயந்தா சொல்லுங்க, நான் எதுக்கெல்லாம் நான் பயப்பட வேண்டியதில்லை. நாசிய சுவாசம் உள்ள எந்த மனுஷனுக்கும் என்ன செய்ய வேண்டியதில்லை, நான் பயப்பட வேண்டியதில்லை. ஒன்று. ரெண்டாவது, எதுக்கு பயப்பட வேண்டியதில்லை? சாத்தானுடைய சேனைகளுக்கு பயப்பட வேண்டியதில்லை. அடுத்து எதுக்கு பயப்பட வேண்டியதில்லை? மரணத்துக்கோ வியாதிக்கோ எதுக்குமே என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. சிலர்லாம் இருக்காங்க, பிரதர் நாய் வந்து எனக்கு பயம் பிரதர். ஒரு நாய் வந்துச்சுன்னா, ஒரு வீட்டில் ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே போனால் ஒரு நாய் வீட்டுக்குள்ளே வளர்த்துருக்காங்க, அது உங்களுக்கு தெரியல போல இருக்குது. திடீர்னு நாய் இங்கே ஏறுறாங்க, அங்கே ஒரு இயற்கையில் ஒரு பயம் இருக்குன்னு வச்சுங்க. எதை கடிச்சிருமோங்கிற ஒரு பயம் இருக்கும். அது தள்ளி இருக்கிறது ஞானமாக விவேகம். ஆனால் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க அப்போ? எந்த ஜீவராசிகளுக்கு என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? ஐ வாண்ட் டு ஷோ யூ வேர்ட்ஸ். பாருங்க, யோபுவின் புஸ்தகம். யோபுவின் புஸ்தகம், கர்த்தர் இதையும் தேவன் நமக்கு வச்சிருக்கிறார் பாருங்க. யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். யோபு சொல்றார், 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒரு வாசி நிறுத்தி வாசிங்க பார்ப்போம். ஒன்று, நம்பர் 1, நானே சொல், நம்பர் 1, பஞ்சகாலத்திலே அவர் உம்மை மரணத்திற்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும், நம்பர் 3, நாவின் சவுக்குக்கும். என்ன சவுக்கு? அதே நாங்கள் நாவின் சவுக்கு. சில பேர்லாம் நாவுல என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க, நாவுல வெளுத்து வாங்கிடுவாங்க. சிலர்லாம் நாவின் சவுக்குக்கு மறைக்கப்படுவீர். 4, பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாதிருப்பீர். 5, பாழாக்குதல் பஞ்சத்தை பார்த்தெல்லாம் நீங்க நகைப்பீர். ஓகே. 5வது கரு, காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர். அது 23ல பாருங்க, வெளியின் மிருகங்களும் உம்மோட கூட என்னவா இருக்கும், சமாதானமா இருக்கும். அது காட்டு மிருகமோ வெளியின் மிருகங்களோ உம்மோடு கூட என்னவா இருக்கும், சமாதானமா இருக்கும். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை நீங்க விசாரிக்கும் பொழுது குறைவை நீர் காண மாட்டீர். பாருங்க, ஒரு கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷனுக்கு தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்க. பஞ்சம், பட்டயம், சாவு, பாழாக்குதல், கோவிட், இந்த பாழாக்குதல், அந்த பாழாக்குதல், அல்லது காட்டு மிருகம், நாட்டு மிருகம், நாய் பேய், எதுக்கு நான் பயப்பட வேண்டியதில்லை. ஓகே. சரி, சில பேர் இந்த ஸ்பிரிட் இப்படி எடுத்துக்கூடாது. இன்னைக்கு என்ன கேட்டோம், இன்னைக்கு கோவில்பட்டி போய் பஸ் ஏறி போய் கோவில்பட்டியில் போய் கேட்டோமா இல்லையா, இனிமே நான் இங்கே பாருங்க, இந்த ஸ்பிரிட்டை பாருங்க, ஒரு பயலுக்கு இன்னைக்கு இது அகம்பாவம். இது என்னது? இது அகம்பாவம், இது ஆணவம். என் பாசையில் சொன்ன திமிரு தண்டம் அது. இனிமே நான் ஒரு பயலுக்கு என்ன செய்ய மாட்டேன், ஒருத்தருக்கு நான் பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். என் ஊர் நாட்டாமே இருந்தேன்னா போலீஸ் என்ன போலீஸ் அப்படி இருப்பீங்க. அப்படிலாம் எடுத்துடக்கூடாது, எழுத்தின்படி எல்லாம் எடுத்துடக்கூடாது. we should respect all men. எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும், சர்ச்சில் இன்னும் யாருக்கும் பயப்படக்கூடாதுன்னு பிரதர் சொல்லியிருக்காரு. அதனால இனிமேல் சர்ச்சினுடைய எல்டர்ஸ்க்கெலாம் என்ன செய்ய மாட்டோம், ஓ நீ இப்படி தான் நான் போவேன் அப்படி
அப்படிலாம் போயிட்டீங்கன்னா அது ஃபியர் ஆஃப் காட் கிடையாது. இது ஒரு சைடு ட்ரூத், இன்னொரு சைடு. இதை நான் பேசணுன்னா இதுக்கு அடுத்து இன்னும் 1 மணி நேரம் ஆகும். நான் நிறைய சில வசனங்களை மட்டும் காண்பிக்கிறேன். பின் நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் தியானிப்போம். இதுதான் இது 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 தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு, ப்ராமிஸ். இது எப்போ பலிக்கும்னா, இது எப்போ இதெல்லாம் பலிக்கும் அப்படின்னா எது சொல்லுங்க பாப்போம். யாருக்கு பயப்படணும்? நான் தேவனுக்கு பயப்படுறேன், தேவனுக்கு பயப்படுறேன்லாம் சொல்லக்கூடாது. நான் தேவனுக்கு பயப்படுறேங்கிறத நிரூபித்து காண்பிக்கணும். ஒன்று நான் நிறைய சொல்லலாம், 1-2 சொல்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம், கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த முறை வந்தேன்னா ஒரு 10 காரியங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ப்ளஸ் டிவி கூட வச்சுருக்காங்க, இதெல்லாம் போடலாலும் கூட டிஸ்பிளே பண்ணலாம்ல. ஓகே, 10 திங்ஸ். கர்த்தருக்கு பயப்படுறதுல ஒரு 10 விஷயத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்போ இதில் 1-2 காண்பிக்கிறேன். இன்னொரு 5 மினிட்ஸில் நம்ம முடிச்சிருவோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்க. இங்கே வாசிக்கிறோம். அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்ன இல்லை, அதுக்கு மேல என்னன்னு சொல்லுங்க, சமாதான வழியை அவர்கள் ஏன் ஒருத்தன் சமாதான வழியை அறியல அப்படின்னா அவன் கண்களுக்கு முன்பாக என்ன இல்லையா. சிலர் சமாதான வழி அறிய மாட்டாங்க, காலத்துக்கும் பகையிலே இருப்பாங்க. கசப்பு, வைராக்கியம், மன்னிக்க முடியாதது, போய் மனுஷர்கிட்ட ஒப்புரவாகிறது, சமாதானத்தை விரும்புறது. போய் சமாதானத்தை அதெல்லாம் எனக்கு இந்த சமாதான பேச்செல்லாம் பேசாதீங்கன்ட்ட பேசாதீங்க. அதெல்லாம் நான் சமாதானம்லாம் வச்சு யார்ட்டையும் நான் சமாதானம் பண்ணுறதுக்கு ரெடியாக கிடையாது. அவன் ஒரு ஆளு, அவன்கிட்ட போய் சமாதானம் பண்ணணும். என் வயசுக்கு அவன்லாம் முந்தி வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவன் மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிப்பு கொடுப்பேன். நான்லாம் மன்னிக்க மாட்டேன், நான்லாம் சமாதான வழி அறிய மாட்டேன் அப்படின்னா அவன் கண்கள் என்ன இல்லையா. அப்போ இங்கே இது என்னாச்சு, இது 0. அப்போ இது ஒர்க் அவுட் ஆகுமா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ அவன் என்ன செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம். வாழ்நாள் முழுவதும் யாருக்கு பயப்படணும் சொல்லுங்க பார்ப்போம். சாத்தானுக்கு பயப்படணும், மனுஷனுக்கு பயப்படணும், வியாதிக்கு பயப்படணும், நாய் பேய்க்கெல்லாம் பயப்படணும். என்னடா நாய் பேய்னா, இந்த வசனத்தை காமிச்சனே நாய். நான் சொல்றது நாய், சாதாரண காட்டு மிருகங்களுக்கெல்லாம் கூட நம்ம என்ன செய்யாமல் இருப்போமா, பயப்படாமல் இருப்போம். சும்மா நாய் பேய்க்கெல்லாம் பயப்படுவோம், பயந்துகிட்டே இருக்கணும். பொழப்பேன், பயந்து பயந்து பொழைக்கிற பொழப்பு தான். நம்ம பிரசங்கம் பண்ணிட்டே இருப்போம். என்ன பிரசங்கம்? பயப்படாதீர்கள், 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 பயப்படாதீர்கள். எங்க பயப்படாதீர்கள்? விஷயம் இங்க இல்லையே, பின்னல இக்கட லேது, இங்க விஷயம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னா சமாதான வழி அறியணும். கர்த்தருக்கு பயந்த மனுஷன் சமாதான வழி அறிவான். ஒன்று, இந்த வசனங்கள் நாம் ஆழமாய் நாம் தியானிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம். சீக்கிரம், ஏசாயாவின் புஸ்தகம் 57ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் எடுத்து வாசிங்க பார்ப்போம். 11 நானே வாசிக்கிறேன். ஏசாயா 57:11. நீ யாருக்கு அஞ்சி பயப்படுகிறாய்? அவன் கேட்கிறாரு, நீ யாருக்கு மேன் பயப்படுற? நீ பொய் சொல்ற, நீ பொய் சொல்ற மேன், நீ பொய் சொல்ற, நல்லா பொய் சொல்ற. எல்லாம் எந்த காரியம் எதை எடுத்தாலும் உன் வாயில பொய் தான். நீ யாருக்கு பயப்படுற? நீனு ஆண்டவர் கேட்கிறார். நீ என்ன நினைக்கிறதே கிடையாது, உன் மனதில் என்ன வைக்கிறதே கிடையாது. நான் ரொம்ப நாளா உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கேன், உன்னை ரொம்ப நாளா பார்த்துக்கிட்டே இருக்கேன், கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். நல்லா நீ பொய் சொல்ற, நீ எனக்கு பயப்படாது இருக்கிறாய். இப்ப சொல்லுங்க, பயப்படாத தேவன் கர்த்தருக்கு பயப்படாத மனுஷன் என்ன செய்வான் சொல்லுங்க? இப்ப சொல்லுங்க, சொல்லுங்க, சவுண்டா. பொய், பொய், அவ்வளவு பொய், 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 எல்லாத்துக்கும் பொய் சொல்றது. அப்ப இங்க என்ன இல்லை, பொய் ஒருத்த மனுஷன் பொய் சொல்றான் அப்படின்னா அவனுக்கு என்ன செய்யல, பேக்ல தேவனுக்கு என்ன செய்யல, பயப்பில்லை, பொய். எவ்வளோ காரியங்களுக்கு வீட்டில் போய், புருஷன்கிட்ட போய், மனைவிட்ட போய், வேலை ஸ்தலத்தில் போய்,
பணங்காசு ஒழிக்கிறதுல கணவன் மனைவிட்டே பாருங்க. அடுத்த அதிகாரத்திலே பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம். ஏசாயாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 58 ஏசாயா 58:7 பிற்பகுதி. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். யார் உன் மாம்சமானவன் யார் அப்படின்னா, மனைவிக்கு புருஷன் மாம்சமானவன், புருஷனுக்கு மனைவி மாம்சமானவள். அங்க என்ன கிடையாதுன்னா ஒளிவு மறைவே கிடையாது, ஒளிக்கிறது. சிலர்லாம் புருஷனுக்கு மறைச்சி மனைவிக்கு மறைச்சி. சமயமாக ஒரு சிஸ்டர் ஃபோன் அடித்தாங்க தன்னுடைய புருஷனை குறித்து. கண்ணீர் 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 கண்ணீர், அவ்வளோ கண்ணீர். புருஷனுடைய நடத்தையின் மேல் சந்தேகம், தன்னுடைய புருஷனுடைய நடத்தையின் மேல் சந்தேகம். சரி, மனைவியானவள் பலவீனமான பாண்ட புருஷன் மேல் ஒரு சந்தேகம் வருதுன்னா நீ ஓப்பனா வெளியரங்கமா இருக்க வேண்டியதானே. போனை கேட்டா கொடுத்துட வேண்டியதானே. போனை கேட்டா போன் கொடுங்கன்னா அதை என்ன ஒழிக்கிற? போனை எதுக்கு ஒழிக்கணுங்கிற? நீங்க கொடுங்க, நான் போன், என் போன் நீ தொடக்கூடாது, என் போன் ஓ போனு. ஏங்க, கணவன் மனைவி 2 பேரும் என்னவா இருக்கிறார்கள் வேதம் சொல்லுது. கணவன் மனைவியும் இருவராயிராமல். அங்க என்ன ஒளிவு? கொடுக்க வேண்டியதானே, பார்க்கட்டும். நீ வெளிச்சத்தில் நடக்கிற புருஷனா இருந்தால் மனைவிட்ட ஃப்ரீயா இருக்க வேண்டியதானே. வேதம் சொல்லுது ஒளிக்காமல் இருக்கிறது அல்லவோ. பொய். ஓகே, அப்ப தெய்வ பயம் இல்லை அப்படின்னா என்ன அவருக்கு சொல்லுங்க அப்போ? தெய்வ பயம் இல்லைன்னு, தெய்வ பயம் இல்லாதவர்கள் என்ன சொல்லுவாங்க? நல்ல கூலா போய் சொல்லுவாங்க, வேலைஸ்தலத்தில் போய் சொல்லுவாங்க. நம்ம பிள்ளைகள்ட்டெல்லாம் கூட பொய்யை பழக்க வைக்க கூடாது, பொய்யை பழக்க வைக்கவே கூடாது. சும்மா அந்த லீவ் லெட்டர் எழுதி கொடுப்பாங்க போறீங்களா, எனக்கு உடல்நிலை சரியில்லாத எப்பொழுதும் அந்த காலத்து ஃபார்மேட்டுங்க. எது 50-100 வருஷமா இருக்கக்கூடிய ஃபார்மேட். என்ன ஃபார்மேட்? ரெஸ்பெக்டட் சார், ரெஸ்பெக்டட் மேடம், ரெஸ்பெக்டட் டீச்சர், ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம். அதை வந்துச்சு பார்த்தீங்களா, ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம். நாளைக்கு அக்கா வீட்டு கல்யாணத்துக்கு போகணும், மாமா வீட்டு கல்யாணத்துக்கு போகணும், இல்லை தூத்துக்குடி கான்ஃபரன்ஸுக்கு போகணுன்னா கூட என்னது ஆஸ் ஐ எம் சஃபரிங் ஃப்ரம். நோ. ஏன் உள்ளதுன்னு சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க? லீவ் கொடுக்க மாட்டாங்க. நோ. பிள்ளைகளுக்கு நாம் பயிற்றுவிக்கணும், பிள்ளைகளுக்கு போதிச்சு கொடுக்கணும். உள்ளதுன்னு எழுது. அவங்க லீவ் கொடுக்கலன்னா நாளைக்கு டேடி அல்லது மம்மி நாளைக்கு வந்து பிரின்சிபல்கிட்ட நாளைக்கு பேசிக்கிறோம். ஆண்டவரை நம்பி விசுவாசி, கர்த்தரை விசுவாசிக்கப்படு. ஏன் இப்படிலாம் எழுதக்கூடாது? மாற்று, இப்படிலாம் எழுதக்கூடாது. சிலர்லாம் இருக்காங்க, சில வீட்டில் தாய் தகப்பனே பிள்ளைகளுக்கு நல்லா ஏதாவது ஒரு ஃபோன் வருதுன்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு ஃபோன் வருது, நல்லா இருக்கா? புரியுதா? புரியுதா? இது அப்படியே இருக்கும். நைனா இல்லை, நைனா வீட்டில் இல்லை, நைனா வீட்டுக்கு போயிடுச்சு, வெளியில போயிருக்கு நைனா. நல்லா இருக்கும், நல்ல குடும்பம் வாழ்ந்துரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்க சொல்லுங்க அப்போ. இங்க சபையில இங்க ஒன்று சொல்லி கொடுப்பாங்க. என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா சத்தியம் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் தகப்பன் உட்காந்து என்ன செய்வாங்க கேட்டா நல்ல போய்க்கு டெமோ கிளாஸ் எடுப்பாங்க. we should teach. நம்மளோட பிள்ளைகளுக்கு நாம் டீச் பண்ணி கொடுக்கணும். ஓகே, நாம் வேதத்தில் தேவனுக்கு பயப்படுகிறதான காரியங்களில் தேவ பக்தி உள்ள குடும்பம், அதை மாற்றி சொல்லுங்க. தேவனுக்கு பயப்படுகிற குடும்பம், தேவனுக்கு பயப்படுகிற குடும்பங்கள், தேவ பக்தி உள்ள குடும்பங்கள், தேவனுக்கு பயப்படுகிற குடும்பங்கள். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து கர்த்தருக்கு சித்தமல்லால் நாம் அடுத்த கூடுகையில் ஒரு சில காரியங்களை நாம் தியானிப்போம். ஒரு நிமிஷம் நம் கண்களை மூடி ஒரு நிமிஷம்